வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வைத்திருக்க நபர்களுக்கு வந்துடுது ஒரு பெரிய ஜாக்பாட். ஸோ என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு புதிய விதிமுறைகள் மற்றும் ஜாக்பாட் பற்றின ஒரு சில முக்கியமான அறிவிப்பை பார்க்கலாம். தமிழக அரசின் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட உள்ள புதிய சலுகைகள் மற்றும் அட்டை மேலாண்மை குறித்த முக்கிய விதிமுறைகளை இந்த தகவல் விளக்குகிறது. குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மற்றும் நடுத்தர குடும்பத்தினர் தடையின்றி பொருட்களை பெறுவதை உறுதி செய்வது இகேஒய்சி மற்றும் ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. முறைகேடுகளை தவிர்க்கவும் போலி குடும்ப அட்டைகளை ஒழிக்கவும் அரசு மேற்கொண்டுள்ள இந்த அதிரடி நடவடிக்கைகள் மூலம் தகுதியுள்ள பயனாளர்களுக்கு மட்டுமே பலன்கள் சென்றடையும். மேலும் ரேஷன் கடைகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்துதல் மற்றும் பயோமெட்ரிக் முறையை வலுப்படுத்துவதன் மூலம் விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வரப்படுகிறது. ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தின் கீழ் பயனாளர்கள் எங்கு வேண்டுமானாலும் பொருட்களை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்கள் அனைத்தும் வரும் காலங்களில் குடும்ப தலைவர்களுக்கு வழங்கப்படும் பொருளாதார உதவிகள் மற்றும் ரேஷன் விநியோகத்தை முறைப்படுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. ரேஷன் கார்டு புதிய ஜாக்பாட் அறிவிப்புகள், கட்டாய விதிமுறைகள், பயன்பெறும் அட்டைதாரர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸோ என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் சரிங்களா, இந்த மூன்று வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள நடுத்தர குடும்பங்களுக்கான பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச், ஏஏஒய் மூன்று வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த அறிவிப்புகள் பொருந்தும். ஸோ அந்தி யோஜனா, அன்னை யோஜனா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்கள் மற்றும் ஏழ்மையான குடும்பங்கள் ரேஷன் அட்டைகள், முன்னுரிமை குடும்ப அட்டைகள் பிஹெச்ஹெச் அரசு சலுகைகளை பெற வரும் குடும்ப அட்டைகள், என்பிஹெச் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகள் நடுத்தர குடும்பங்களை சேர்ந்த ரேஷன் அட்டைதாரர்கள். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்றது தான். ஸோ இகேஒய்சி பதிவு. இந்த மாத இறுதிக்குள் உங்கள் ரேஷன் அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் இகேஒய்சி பதிப்பை முடிப்பது கட்டாயமாகும். ஆதார் மற்றும் மொபைல் எண் இணைப்பு கட்டாயமாக செய்யணும். ரேஷன் அட்டைகள் உங்கள் ஆதார் எண் பயன்பாட்டில் உள்ள மொபைல் எண்ணை உடனடியாக இணைக்கப்பட வேண்டும். பொருட்கள் வாங்கும் பொழுது கைரேகை அல்லது கண் கருவிழி ஐரிஸ் ஸ்கேனர் மூலம் உதவி செய்த பிறகு பொருட்கள் வழங்கப்படும். 3 கோடி போலி ரேஷன் அட்டைதாரர்களை உடனடியாக நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. 20 கோடி ரூபாய் வரை இழப்பு தவிர்க்கப்பட்டுள்ளது. அரசு நடத்திய ஆய்வில் சுமார் 3 கோடி போலி ரேஷன் அட்டைகள் கண்டறியப்பட்டு ரத்து செய்யப்பட்டிருக்காங்க. 20,000 கோடி நிதி இழப்பு தடுப்பு. போலி அட்டைகளால் அரசுக்கு ஏற்பட்ட 20,000 கோடி ரூபாய் நிதி இழப்பை தவிர்க்க இந்த புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. ஸோ முறைகேடுகளை ஒழிப்பாங்க. போலியான வருமான விவரங்கள் மற்றும் ஒரே நபர் பல அட்டைகள் வைத்திருப்பதை தடுக்க இந்த விதிகள் உதவும். ஆதார் அடிப்படையிலான விநியோகம். வரும் காலங்களில் ஆதார் தரவுகளின் அடிப்படையில் மட்டுமே பொருட்கள் வழங்கப்படும். இணைக்கப்படாத அட்டைகள் ரத்து செய்யப்படுவதாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ சிசிடிவி கண்காணிப்பு. ரேஷன் கடைகளில் முறைகேடுகளை தவிர்க்கவும் பொருட்கள் விநியோகத்தை சரிபார்க்கவும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன. ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் மூலமாக 28 மாநிலங்களில் உள்ள சுமார் 80 கோடி மக்கள் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் மானிய விலையில் பொருட்களை பெறலாம். சரியான அளவு பொருட்கள். போலி அட்டைகள் ஒழிக்கப்படுவதால் தகுதியுள்ள ஏழை மக்களுக்கு அரிசி, கோதுமை, சர்க்கரை ஆகியவை சரியான அளவில் கிடைக்கும். தகுதியுள்ள அட்டைதாரர்கள் ஏஏஒய், பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச் வறுமை கோட்டு கீழே உள்ள நடுத்தர குடும்ப அட்டைதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த புதிய நடைமுறைகள் எல்லாமே வரும் ஜூன் மாதத்துலேருந்து நடைமுறையில் வரும். அதனால் இப்போ ரெடி ஆகிக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை இந்த மாதிரி வீடியோக்களை உங்களுக்கு உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.